வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். ஜனநாயகனோட ஸ்பீச் அப்படின்னு சொல்லி இப்போ பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா முந்தா நேற்று பேசின விஷயம் அவரோட ஸ்பீச் எந்த அளவுக்கு வைரல் ஆயிருக்குன்னா, அவரோட பாட்டு வைரல் ஆகாத அளவுக்கு அவரோட ஸ்பீச் வைரல் ஆயிருக்கு. அன்னைக்கே அந்த பாட்டும் ரிலீஸ் ஆச்சு, எல்லாராலும் வரவேற்கப்பட்ட ஒரு சாங். பட் அந்த பாட்டை தாண்டி அவரோட பேச்சு தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதிலிருந்து நம்ம அவர்கள் தொண்டர்கள் மனநிலைக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி தான் சைமன். இது உண்மையாக உங்களுக்கு இது ரசிகர்களா தொண்டர்களா அப்படின்னு தாண்டி ஒரே நேரத்தில் 2 அப்டேட்ன்ற கதை தான் அன்றைக்கி நடந்தது. கூட நான் கூட நினச்சேன், இன்னையா உடனே ஒரு சாங்கை வெளியிடுறாங்க, இது முழுக்க முழுக்க இன்னைக்கு விஜய் பேச போகிறாரு, அதுக்கான ஒரு லீடு சாங்காக இருக்குமா அல்லது அவர் சொந்த குரலில் பாடினதாக இருக்குமா, இது கூட ஏதோ ஒரு தொடர்புடைய ஒரு பாட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபயராக ஒரு பேச்சை ஈரோட்டில் பேசுறது பிறகு இந்த பாட்டு ஏறக்குறைய நல்லா இருக்கு. அந்த பாட்டு ஆனால் யாரும் எடுத்து ஒன்று கொண்டாடல. அது எப்போ நாங்கள் தொண்டர் மண்டலிக்கு மாறிட்டோம், வரட்டும் ஜனநாயகம் 9ஆம் தேதி நாங்கள் அதை பார்த்துக்கிறோம், அப்டேட்லாம் நீங்கள் விட்டுட்டு இருங்க. நீங்க ஏங்க மலேசியா நிகழ்ச்சி அந்த அளவுக்கு பெருசா இது பண்ணல பாத்தீங்களா? ப்ரமோஷன் தாண்டி நீங்க ஒரு விஜய் படம் வருதுன்னா என்ன ஆகும் பாருங்க, அது வருதாமே இது வருதாமே ப்ரோமோ, அதாவது சிங்கிளுக்கு ஒரு ப்ரோமோவுக்கு ஒரு ப்ரோமோ இப்படியே விட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதை பத்தியும் கவலை கிடையாது. இப்ப அடுத்து சேலம் போய் பேச போறாரா, வேலூர் போய் பேச போறாருன்ற அளவுக்கு சோசியல் மீடியாவில் தாவேகா தொண்டர்கள் டிஸ்கஷன் போயிட்டாங்க. இது ஒரு பெரிய மாற்றம் தான் சைமன். இது ஜனநாயகன் படம் விஜய் சாரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலைனாலும் அது உறுதியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஜனநாயகன் படத்திற்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ரிலீஸ் ஆகிறதே பெரிய சந்தேகம் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சார் நடக்குது? இல்லை, ஆக்சுவலாக 9ஆம் தேதி கன்ஃபார்ம். அது இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸா இல்லையா அப்படின்னு அந்த பஞ்சாயத்து இப்போ கிடையாது. முதல்ல அப்படிதான் இந்த அப்டேட் விடாதனால இந்த ரசிகர்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, இது என்ன ஜனநாயகன் படம் வருமா வராதா, பிப்ரவரி போதா மார்ச் போதான்னு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனநாயகன் படத்துக்கு போட்டியா பராசக்தி படத்தை இறக்க போறாங்க அதே டேட்ல. இதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கிற சிவகார்த்திகேயன். அவர் தான் உள்ளே இறங்கி எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, விஜயை ஒழிச்சு கட்டுறோம் பாருங்கன்றாரு. அடுத்த விஜய் நான் தான்றாரு. பேருக்கு முன்னாடி சின்ன தளபதி, இளைய தளபதி, தளபதி அப்படின்னு போடுங்கன்றாரு. இந்த ரேஞ்சில் போட்டு சிவகார்த்திகேயனை அடி நச்சா பார்த்த விஜய் ரசிகர்களுக்கு அது சிரிக்கிறாங்க. என்கிட்டயே ஒரு 2-3 விஜய் ரசிகர்லாம் பேசினாங்க, என்னங்க இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரியதா, எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்ற மாதிரி எல்லா காரணத்துக்கும் இன்னொரு காரணமும் உண்டுன்ற மாதிரி தான் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு பார்வையாளர்கள், பார்ப்பவர்கள், வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் லேசுப்பட்டவங்க கிடையாது. எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அதனால அது அப்படி புறந்தள்ளிட்டு போயிடுவாங்க. எனக்கு கூட என்னன்னா, ஒரு 14ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட படம், ஆனால் இதுல ஒரு சின்ன மாற்றமா இருந்ததுன்னா 9ஆம் தேதி ஜனநாயகம் கூட முதல்ல 10ஆம் தேதி மறுநாள் பராசக்தி வரப்போறதா இன்னைக்கு வரைக்கும் பேச்சு. ஏறக்குறைய 90% அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மாற்றத்திற்கு என்ன காரணம்? எதனால அவங்க 15ஆம் தேதியிலேருந்து திரும்ப இப்போ 10ஆம் தேதிக்கு மாறுறாங்க? இவங்க இந்த டேட்டை மாத்துறாங்கன்னாவே எல்லாரும் நினைக்கிறது அந்த கிளாஷ் பத்தின விஷயம் தான். கிளாஷ் பத்தின விஷயம். அப்புறமா ஆளுங்கட்சி விஜய்க்கு எதிராக ஏன்னா அது ரெட் ஜெயின் தான் அதை வெளியிட போறாங்க, அதுக்கு எதிராக விட போறாங்க. அது இதுன்னு எல்லா காரணமும் இருக்கும். ஆனா இதுக்கு காரணம் ஒரு ஹீரோ கிடையாது. ஒரு படத்தோட ஹீரோ நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு அவர் போயிடுவார். நீ அடுத்தலாம் ஒன்று ஹீரோவை போட்டு ஹீரோனா கொஞ்சம் ஓரளவு பெரிய மாசு ஹீரோ சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அதை தாண்டி ப்ரொடக்ஷன் நிறுவனம் இல்லை, அந்த படத்துக்கு ஒரு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னா எங்க வருது பிரச்சனை அப்படின்னு 5 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ண போறாங்க இல்லைங்களா? அந்த 5 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ற பொழுது நாங்க தியேட்டர் கொடுக்க மாட்டோம், யாரும் ஜனநாயகன் படம் போட்டால் தியேட்டர் கொடுக்க மாட்டோம். எப்படி தூக்க முடியும் உங்களால? எங்க இந்த ஃபெஸ்டிவல் 10 நாள் ஃபெஸ்டிவலுங்க. இந்த வாட்டி 10 நாள் லீவு வருது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி விஜய் படம் கடைசி படம், ஒரு பெரிய எதிர்பார்ப்புல உள்ள படம், ஒரு தாவேகா கட்சியினுடைய ஒரு பிரச்சார படமா, கொள்கை படமா, என்ன அந்த படத்தில் சொல்ல போறாங்க? ஃபர்ஸ்ட் ஷோ தாண்டி படம் ஒருவேளை தாறுமாறா கிளிக் ஆகி போச்சு அப்படின்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க, பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஊருக்கு போனவங்க படம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்பொழுது நாங்க தியேட்டர் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற இது ஓவர்சீஸ்ல தான் முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சது. ஓவர்சீஸ்ல நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பல்கா புக் பண்ணுவாங்க. அப்படி புக் பண்ணும்போது நாங்கள் இந்த ஸ்க்ரீன்ஸை பிரித்து கொடுக்க மாட்டோன்ற பொழுதுதான் படம் போட்ட முதலாளி என்ன பண்ணுவாங்க, தயாரிப்பு நிறுவனம் போய் அவங்க பேசி, சரி நாங்கள் மறுநாள் அன்றைக்கி வர வேணாம், நாங்கள் அன்றைக்கி கூட வரல, மறுநாள் வரோம் ஓகே அப்படின்னு 60-35 இல்லது 7 அல்லது 75-25 75-25 இருக்காது, 65-35 இந்த ரேஷியோவில் ஸ்க்ரீன்ஸை பிரிச்சுக்க போகிறாங்க. அதனால் 10ஆம் தேதி வருவது ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
சார் வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தியோட கண்காட்சி மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதில் வந்து யாருமே இந்த படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே அந்தளவுக்கு பெருசாக பில்டப் கொடுக்காம தான் பேசின எல்லாருமே, டேரக்டர் உட்பட, அவங்க வந்து படம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. இவங்க வந்து அந்த ஹைப் ஏற்றக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆனால் இவங்க வந்து இந்த விஜய் சார் படம் வர்ற அடுத்த நாளே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதாலேயே இந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 விதம் நீங்கள் சொல்கிறதுல ஒன்று வந்து ஐப் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா நீங்கள் சமீபமாக ஐப் கொடுத்த படங்களுடைய நிலைமைலாம் என்ன ஆச்சுன்னு தெரியும் நமக்கு. வந்து நீங்கள் ஐப் கொடுக்காமல் வந்து கண்டென்ட் நல்லா இருந்து அந்த கொண்டாடின படங்கள்லாம் என்னன்னு தெரியும். பராசக்தி படத்தோடைய கதை என்னன்னு ஏறக்குறைய தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வந்து 60கள் நடந்த ஒரு இந்தி போராட்டத்தினுடைய பின்னணியாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ள ஒரு படம். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் கண்காட்சி இன்னைக்கு வீடியோ பஸ் சனிக்கிழமையா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த கண்காட்சி இருக்குது. வந்து அதில் பார்த்தீங்கன்னா பராசக்தி ஓடின தியேட்டரு, அது கலைஞர் அரங்கம், அவருடைய போஸ்டரு, அந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட காரு, இது மாதிரியான அந்த 60களில் இந்தி போராட்டத்தப்போ என்ன நடந்தது, இந்த மாதிரி சம்பவங்களை வந்து அங்கே வந்து காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. போய் பார்க்குறவங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விழாவில் பேசுனவங்க ரொம்ப சேஃப்டியாக பேசினாங்க. சிவகார்த்திகெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசியிருந்தார். அதில் அவர் பேசும்போதே இடையில கவுண்டர்லாம் வேறு கொடுத்தார். வந்து இது ஒரு ஜெயம் ரவியை புகழ்ந்து பேசிட்டு, அப்புறம் ரவியை புகழ்ந்து பேசிட்டு, இவர் வந்து பேசாமல் போன சிவகார்த்திகேயன் தலைப்பு நான் யூடியூப்ல வச்சிருவாங்கன்ற அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு அவருக்கு நடந்திருக்கும் போது, ஆனால் அதே வேளையில் எல்லாரும் வந்து நீங்க படம் பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியணும். ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எடுத்தது வந்து ஒரு பூனை, ஆனா பொதுவா சொல்றேன், இவங்கள சொல்ல, எடுத்தது ஒரு பூனை, ஆனா மார்க்கெட்ல வந்து சினிமா மார்க்கெட்ல வந்து ரசிகர் முன்னாடி வந்து இது யானை, அதுவும் ஆப்பிரிக்க யானை, இது வந்து தலைகீழா நடக்கும், இது வந்து தலைகீழ நின்று தண்ணி குடிக்கும், இதை வந்து நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தும்பிக்கையில வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கும், இந்த ரேஞ்சில் சொன்ன உடனே அவனும் அதை நம்பி 200 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி வந்து பார்த்த உடனே அது பூனையை விட சின்னது எலி அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் வெளியே வந்து இந்த மைக் முன்னாடி கதறிட்டு போறானுங்க. ஆனா கதறனவெல்லாம் பிடிடாடி, அவன்லாம் வாட்ச் பண்றான், அவன்லாம் நோட் பண்ண, அவன்லாம் மார்க் பண்ண, அவனை தூக்கு, அப்புறம் வந்து தியேட்டருக்கு வெளியே போய் ரிவ்யூ கொடுங்க, அப்புறம் அண்ணாண்ட போய் ஊர் எல்லைக்கு அப்புறம் போய் ரிவ்யூ பேசுங்க. இப்படிலாம் நீங்க எடுக்கிற படத்தை வந்து ஒழுங்கா நீங்க வந்து ப்ரொமோஷனை கரெக்டா சொல்லிட்டு போனா பிரச்சனை இல்லை. பண்றது பூரா பில்டப். நீங்க ஆக்கிற ரசிகர் வந்து ஏமாத்துறாங்க. அந்த ஏமாத்தப்படுறதை அவன் உணர்ந்த பிறகு அந்த வெறுப்பை வந்து எங்க கக்குவான் அவன் வந்து. இப்ப நீங்க அங்க மைக்கு போடாதீங்க, கேமரா வைக்காதீங்கன்னா அவங்க கையில செல்போன் இருக்குல்ல, அதுல அவன் கக்கிட்டு போறான், அவன் கோவத்தை வெளிப்படுத்திட்டு போறான். இதனால்தான் இந்த பராசக்தி பட டீம் ரொம்ப ஜாக்கிரதையா, இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். வாங்க சாமி, இதான் கதை, இதான் கண்டென்ட், நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலன்னா விடுங்க, கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு ரஞ்சிக்கு சூப்பர். கிளாஷ் வர்ற இந்த ஜனநாயகனுக்கும் பராசக்தி படத்துக்கும் அந்த ஒரு நாள் டிஃப்ரென்ஸில் ரிலீஸ் ஆகிறதால ஏதாவது பாதிப்பு இருக்குமா 2 படங்களுக்கும்? ஏன்னா 2மே நல்ல படங்கள், நல்லா இருக்குது, மக்கள் இடத்துல வரவேற்பு இருக்குது அப்படின்னா 2மே ஓட போகுது. அப்படி இருக்கும்போது மற்றவங்கெல்லாம் ஏன் சார் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க? இது வந்து எஸ்கே அவர்கள் தான் இது வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து இறக்குறாரு, அவர் தான் அடுத்த தளபதி ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? என்னன்னு தெரியல. சிவகார்த்திகேயன் மீது என்ன ஒரு வன்மம் தெரியல. சிவகார்த்திகேயன் வளர்றது பிடிக்கலையா, அந்த வன்மம் பிடிக்கலையா, இதன் பின்னணியில என்ன இருக்குது ஒண்ணுமே, அதை பத்தி அதனுடைய ரிஷி மூலம் நதி மூலம் ஒண்ணுமே தெரியல. அவ்வளவு தூரம் போய் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. சிவகார்த்திகேயனே ஒரு வீடியோ போட்டாதான் உண்டு, அவர் போடவும் மாட்டார், அது வேற விஷயம். வந்து நீங்க சொல்ற மாதிரி படத்துக்கான கிளாஷை தாண்டி இவர் தான் உள்ள இறங்குறாரு, இவர் தான் காலி பண்றாரு, அவர் வந்து ஜனநாயகனை விட்டாங்க, விஜய வந்து விஜய டார்கெட் பண்றாரு, அடிச்சு நொறுக்க போறாரு, நீ விஜய தொட்டனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற ரேசியில வந்து போயிட்டு இருக்கும்போது, இது ஒரு படம் வந்து நீங்க அந்த ஃபெஸ்டிவல்ல 6 படம் இறக்குனா கூட 6 படத்தையும் நல்லா இருந்ததுன்னா ஆடியன்ஸ் வந்து பார்த்து தான் தீருவான் வந்து பிக் ஸ்கிரீன்ல ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல. அப்படிலாம் வந்த காலம்லாம் உண்டு. எங்க பேட்டை விஸ்வாசம், சந்திரமுகி, சச்சின், மும்பை எக்ஸ்பிரஸ், இது மாதிரி படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ நாளும். வந்து இந்த கிளாஸ்லாம் நடந்ததுன்னா அதுக்காக இந்த படங்கள்லாம் அட்டர் ஃபிளாப் ஆகி போச்சு, அவங்களாம் கதற ஆரம்பிச்சாங்களான்னு. பேட்டையும் சூப்பராக கொண்டாங்க, விஸ்வாசத்தையும் வந்து தலையில வச்சு கொண்டாங்க. 2 வெவ்வேறு ஜானர். அதுமாதிரி பராசக்தி நமக்கு தெரியுது வந்து அது வேறு ஜானர், இது வேறு ஜானர். இந்த படத்தை நல்லா இருந்ததுன்னா பார்த்துட்டு போறாங்க. விஜய்க்கான ஆடியன்ஸ் ரெடியா இருக்காங்க. உங்களுக்கு பாருங்க, வந்து கேரளாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்றாங்க புக்கிங்க. அதை விட என்ன துணிச்சல் வேணும் வந்து. ஆனால் அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க. இதனால வந்து எந்த பாதிப்பும் கிடையவே கிடையாது.
சார் இப்போ ஜனநாயகன் படம் வந்து ஒரே டைமில் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த டிக்கெட்டுன்னு வாங்குறதுன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக அமையும். இதை சாதகமாக பயன்படுத்தி நிறைய பேர் வந்து 5000க்கும் 10,000க்கும் டிக்கெட் விற்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தடுப்பதற்கு ஏதாவது பண்ணுவாங்களா, இல்லை எப்பயும் போல் அப்படியே கண்டுக்காமல் விட்டுருவாங்களா? இதில் 2 விதமான விஷயம் இருக்குது. முன்ன வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு முழுக்க வந்து இந்த 9 மணி காட்சியை டார்கெட் பண்ணி உலகம் முழுக்க அதை ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஜனநாயகன் படத்திற்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் கேட்க ஆரம்பிச்சிடும். நெருக்கத்தெல்லாம் அது ஒன்றும். ஒருவேளை இவங்க கவுண்டருக்கு வெளியே அதிக விலைக்கு விற்றால் அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறும். இன்னைக்கு வந்து விஜய் அரசியல் களத்துக்குள்ளே இருக்காரு, அரசியலில் ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்காரு, பல அறிவுரைகள் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்றீங்களே அறிவுரை, வெளியே வந்து பாருங்க, உங்க படத்துக்கான டிக்கெட் வந்து 5000 10,000 வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்படியே அது விஜய் பக்கம் திரும்பும். அதனால வந்து கவுண்டர் டிக்கெட் தான், அதுவும் பார்த்தீங்கன்னா புக்கிங் அதை தாண்டி இதுவாக இருக்கும். அந்த டிக்கெட் கிடைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுல ஒரு பெரிய ஆர்வம் ரசிகர் மத்தியில் உருவாகும். டிவிகே வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய கேம்பெயின்ஸ் பண்ண போகிறதா பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி சேலத்தில் வந்து 30ஆம் தேதிக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. கரெக்டாக நியூ இயருக்கு பக்கத்தில். அது ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை இவங்க பிளான் பண்ண மாதிரி 30th வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா? ஈரோடுக்கு முன்னே சேலத்தில் தான் முதல்ல பர்மிஷன் கேட்டாங்க. ஆமாம், கேட்டதில் ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் செலக்ட் பண்ண இடங்கள்லாம் வந்து மக்கள் நெருக்கடியான இடங்கள்ல, அங்கே இவ்வளோ மக்கள் வந்து இதுவாக முடியாது. ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து கேட்காதீங்க, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கேளுங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி கேளுங்க அப்படின்னாங்க. அதனால் இது பண்ணியிருக்காங்க. மேலே பர்மிஷன் கொடுத்துருவாங்க. வந்து ஈரோடு கூட்டமே ஒரு பெரிய வெற்றி தான் வந்து. ஏன்னா வந்து செங்கோட்டையன் ஒரு முதல் நாள் வந்து 25,000 பேர்னாரு, அதுக்கப்புறம் வந்து 35,000 பேர்னாரு, அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்ச பிறகு மீடியா முன்னாடி 1,00,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னாரு. ஒரு பெரிய வரவேற்பு, பெரிய எழுச்சி. இது விஜய் பார்க்க வர கூட்டம், விஜய்க்கு ஓட்டு போடுமா போடாதா அப்படிலாம் தேர்தல் காலத்தில் தெரியும். அதை தாண்டி ஏதோ ஒரு மாற்று அரசியலுக்காக மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்போது இந்த கூட்டம் வருது அப்படின்னு தான் நாம் எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் மீறி எலெக்ஷன் தான் முடிவு பண்ணும். ஆனால் விஜய் போகிற சுற்றுப்பயணர்கள அதில் இவ்வளோ பெரிய கேப் விடுறது வந்து அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச பின்னாடி தான். ஆனால் கொடுக்க மாட்டாங்களே, டக்குன்னு போய் நிற்கணும். இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். வந்து சார், அந்த ஈரோடு மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்ததற்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அவருடைய தொண்டர்கள் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அவர் பேசின எந்த அளவுக்கு அவர் வந்து ஸ்கோர் பண்ணுறாரோ அதை வந்து இவங்க எல்லாருமே இதை பற்றி அதிகமாக பேசுகிற மாதிரி பண்ணிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இவங்க என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய தங்கச்சி தான், இவங்களுக்கு ரொம்ப நாளாக இவங்க வந்து கன்சீவ் ஆகலை, இப்போ தான் கன்சீவ் ஆகிருக்காங்க, ஆனால் 1 மாதம் தான் ஆகுது, நான் விஜயை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் குடும்பம் போனாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க. அப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டில் 8 பேர் இருக்காங்க, விஜய்க்கு ஓட்டு போடலன்னா விஷம் வச்சிருவேன் எல்லாருக்கும் அப்படின்றாங்க. இவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பேசுகிறாங்களா, இல்லை நம்ம வந்து ஒரு மீடியாவுக்கு பேசுகிறோம், மக்கள் எல்லாரும் பார்க்க போகிறாங்க, நம்மளை இந்த கட்சியிலேருந்து அங்கீகரித்து நம்ம பேசுகிறோம் அப்படின்றதையே மறந்து இவங்கெல்லாம் பேசுகிறாங்களா சார்? ஒன்று வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஆர்வ மிகுதியில் பேசுகிற ஒரு விஷயம் வந்து, அதை என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் பேசுகிறது தான் வந்து. எங்கள் வீட்டுக்கார் கூட வேணாம், எனக்கு விஜய் இருந்தால் போதுன்ற மாதிரி ஏதோ ஒரு அம்மா சொன்னதெல்லாம் கூட வைரலாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறது யார்? தாவேகா கட்சிக்காரங்களா? மீடியா தான். அவங்களுக்கு எது கண்டென்ட்டு, எதை வந்து அதை வந்து பார்வையாளர் அதிகமாக வருவாங்க, எது தம்ப்லைனில் டைட்டிலாக வைக்க முடியும், எது ப்ரோமோவாக போட முடியும், அதை போட்டால் தானே இப்போ அதை தானே பேசுகிறாங்க. அப்படின்போது அப்போ யாரும் நல்ல விதமாகவும் கூட பேசியிருப்பாங்க. இது வந்து பின்னாடி போட்டுக்கலாம், இல்லை தேவையில்லை, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம்னு. இது ஆர்வம் இதில் பேசுறது தான். எல்லாரையும் சொல்லிட முடியாது. அது ஒரு ஆர்வத்தில் ஒரு வெளிப்பாடு தான் வந்து. இந்த ஆர்வம் வந்து அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கும் இருந்தது, மாஸ் ஹீரோக்களுக்கும் இருந்தது, ரஜினிக்கும் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான மீடியாக்கள் இல்லை, அவ்வளோதான் வந்து. இதுதான் வித்தியாசம் வந்து. ஆனால் இதுதான் அவங்கள என்ன பண்ண முடியும் சொல்லி, ஆர்வம் இதில் பேசுறது தான் அது. அது அவங்க வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாகுன்னு தெரியல வந்து. ஆமாம், பேசிடுறாங்க. ஆமாம், வீட்டுக்கு போனாலும் அது தெரியாமல் பேசிடுறது தான் வந்து. ஆனால் அது இருக்கக்கூடாது வந்து. ஆக்சுவலாக மக்களுக்கு அது இருக்கக்கூடாது. ஓகே சார், அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம். நன்றி சார். வணக்கம்.